ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பிகினராக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கும், சரிங்களா? நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்மளால் கற்றுக்க முடியுமா? அப்படிங்கிற குழப்பம் எல்லாமே இருக்கும், சரிங்களா? எல்லாத்தையுமே அப்படியே தூர எடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் படிக்கிறதுல, சரிங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 100 days ஆப்ஷனை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 18வது நாளாக கிராஸ் பண்ணுறோம். நீங்களாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஆல்ரெடி ட்ரேடில் நிறைய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அனுபவம் இல்லாதவங்க பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ட்ரேடிங் ஓரளவுக்கு லாஸ் ஆனவங்க தான் இந்த மாதிரியான வீடியோவை தேடி தேடி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா யார் நல்லா சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிஷியல் டைமில் உங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா 1 week ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. என்கிட்ட ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா எனக்கு கை நடுங்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடுங்கிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். ஒரே ஒரு வார்த்தை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். உரிமையின் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது நமக்கு சரியான இடம் வர வரைக்கும், சரிங்களா, அதாவது அந்த கொக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சரியான மீன் வர வரைக்கும் காத்திருக்குமா. சின்ன சின்ன மீன்லாம் வரும், அதெல்லாம் விட்டுரும், சரிங்களா. ஒரு நல்ல தடிமனான நல்ல ஒரு உருமீன், சரிங்களா, நல்ல லம்சமாக அப்படி வரும்போது அந்த கொக்கு அதை எடுக்குமா. அதே மாதிரி தான் ட்ரேடில் எல்லோரும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. மார்க்கெட் எப்போதும் பாசிட்டிவில் இருக்கும், டெய்லி நெகட்டிவில் இருக்கும், ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஒரே ஒரு விஷயத்த சரியாக கற்றுக்குங்க. அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு சூப்பராக தெரியணும். அதனால தான் இந்த இண்டிகேட்டர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப ஃபேமஸான இண்டிகேட்டர், சரிங்களா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர். இது என்ன அப்படின்னா RSI இஸ் எ பாப்புலர் டெக்னிக்கல் மொமெண்டம் ஆக்சலரேட்டர் தட் மெஷர்ஸ் த ஸ்பீட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ரீசன்ட் ப்ரைஸ் சேஞ்ச் டு எவாலுவேட் ஓவர் வேல்யூட் ஆர் அண்டர் வேல்யூட் கண்டிஷன் இன் அன் அசட் ranging from 0 to 100, and RSI above 70 indicates an overbought condition, while below 30 suggests oversold, after signaling potential trend reversal. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். 70 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு கம்பெனியை 100 ஷேரை வெளியிடுறாங்க. அதில் 70% ஷேரை என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும்? ரிமைனிங் 30 தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, 70 பேர் என்ன பண்ணுவோம், வாங்கின எல்லோரும் விற்கவும் செய்வாங்க. அந்த இடத்துல போராட்டமாக இருக்கும். அப்போது 70 ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் பை சைட் போகக்கூடாது, சரிங்களா. நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணலாம், சரிங்களா. ஆனால் இது மார்க்கெட்டில் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் விற்கிறாங்க. 70-80% வாங்கிட்டாங்க, எல்லோரும் விற்றுக்கிட்டே இருக்காங்க. நிறையா விற்றுட்டாங்க, ஓவர் சோல்டு ஆயிடுச்சு. அப்போ 20க்கு கீழே போயிடுச்சு, சரிங்களா. 100ல் 80 ஷேரை என்ன பண்ணிட்டாங்க, 30, அதாவது 70லேருந்து 80 ஷேரை விற்றுட்டாங்க, சரிங்களா. அப்போது 20, 30 அந்த ரேஞ்சுக்கு கீழே வரும்போது திரும்ப நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். இதுதான் கண்டிஷன், சரிங்களா. பட் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். லாவண்யா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. அதை பார்த்த உடனே தான் நான் இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆப்ஷனில் சிங்கிள் ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிங்கிள் ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் அப்படிலாம் கிடையாது. அதாவது கால் பை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அது சிங்கிள் ஆக்ஷன், சரிங்களா. புட்டை மட்டும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் ஆக்ஷன். இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இண்டிகேட்டர் வேணும், சரிங்களா. இப்போது நம்ம ஸ்டடீஸ் போயிடுவோம், சரிங்களா. இப்போ நான் பேங்க் நிஃப்டி இங்கே ஷோ பண்ணுறேன், RSI. ஸோ இந்த இண்டிகேட்டர் இங்கே உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிகினர் லெவலில் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே இதை பார்ப்பாங்க. ஓகே, மார்க்கெட் கீழே இங்கே சரிகிற மாதிரி இருக்குது, இங்கே லைன் டச் வரல, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்ருப்பாங்க, சரிங்களா. இப்போ டே டைம் ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இங்கே 80 தொட்டிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக 20க்கு வரும், சரிங்களா. அப்படியெல்லாம் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, சரிங்களா. இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியணும். இண்டிகேட்டரை அப்படியே நீங்கள் பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. இப்போ நீங்கள் புக்கிலலாம் ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸை பொறுத்த மட்டும் ஓவர் பாட் 80-20, அதை புக்கில் பார்த்தீங்கன்னா 70, ஓவர் சோல்டு 30 கொடுத்துருக்கோம். இந்த இடத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேங்களா. 80-20ன்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா. இப்போ கீழே இருக்குது, அதாவது 80 அப்படின்னா
ஓவர் பாட் நிறைய வாங்கிட்டேன். இந்த 80 பக்கம் ரீச் ஆகிருச்சு. 17 நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். நான் அதை ப்ரீஃபாக கொடுத்துருப்பேன். பட் உங்களுக்கு அனுபவம் வரும்போது, ஏன்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும். நல்லா வந்தால் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம அவசரமே படக்கூடாது ட்ரேடை பொறுத்த மட்டும். அப்போது இந்த 80 அப்படிங்க கொடுத்துருங்க, இங்கே 20ன்னு கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சரிங்களா, 80 பக்கத்தில் ரீச்சும் இங்கே எல்லாமே ஆகலை. அங்கேருந்து 20 பக்கத்துலேயும் வந்திருக்கு. அப்போ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடுங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் உங்களுக்கு எதில் தெரியணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நல்லா தெரியணும். சரிங்களா? அதனால் நல்லா ட்ரா பண்ண பழகிருங்க. ஸோ நம்ம வீடியோலையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ மார்க்கெட்டை 20 பக்கம் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா சரிங்களா, இந்த லெவலில் ரீச் ஆகிட்டு நான் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஷேடோ அடிச்சிருக்கா, இந்த ஷேடோ கிடைக்கணும். இந்த ஷேடோ இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் அந்த 20 அது கரெக்டாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் நெஃப்டி பேங்க்கில் மட்டும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டாக்லேயுமே பண்ணலாம். சரிங்களா? நமக்கு ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது எனக்கு உறுதியாக தெரியணும் பேங்க் நெஃப்டி என்ன ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ளாட். சரிங்களா? ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் பட் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நீங்கள் ப்ரீவியஸாக தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது வெயிட்டேஜில் 4யுமே ஆட் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாமே பேங்க் தான். சரிங்களா? அப்புறம் எஸ்பிஐ, அப்புறம் கோட்டக் இல்லைன்னா ஆக்சிஸ், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் எது வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ இதனுடைய சார்ட்டை நான் தனியாக எடுத்துடுறேன். இப்படி ஷோ ஆகும்போது நீங்கள் கண்டிஷன் பார்க்கணும். சரிங்களா? இப்போது நான் இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறேன், மல்டிபிள் சார்ட் போட்டு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை அப்ளை பண்ணுறதுக்கு சின்ன கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? இப்போது வெயிட்டேஜ் நீங்கள் பர்சனலாக செக் பண்ணணும் இந்த மாதிரி. அதே போல் டெக்னிக்கல் அனலைசிஸ் செக் பண்ணணும். டெக்னிக்கல் அனலைசிஸில் 2 தான் இருக்குது. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நம்ம வந்து பை பண்ணுவோம். அதே போல் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் கொடுப்போம் பைக்கு. செல்லுக்கு ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணும்போது செல்லுக்கான என்ட்ரி கொடுப்போம். செல்லுக்கு 2 என்ட்ரி இருக்கும், பைக்கு 2 என்ட்ரி இருக்கும். சரிங்களா? இப்போது இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கேண்டில், இந்த வெயிட்டேஜ் இருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு என்னவா வரணும் அப்படின்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் உங்களுக்கு என்ன வரும், இதில் ஒவ்வொரு கேண்டில் வரும். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் ஒரு கேண்டில் வரும். அப்போது 4 கேண்டிலும் க்ரீனாக இருக்கா, எந்த இடத்துல இருக்குது, ரெட்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது கடைசியாக நடந்த நாள் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த நாள். சரிங்களா? இப்போது இங்கே நான் எடுத்திருக்கேன் 20ஆம் தேதி ஒரு லாங் கேண்டில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு லாங் கேண்டில், அதே மாதிரி 20ஆம் தேதி இங்கே ஒரு லாங் கேண்டில். சரிங்களா? ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐஎன், ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் ஐசிஐசி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் என்னவாக இருக்குது, நல்ல லாங் க்ரீனாக இருக்கா. அப்போ பேங்க் நெஃப்டியும் எப்படி இருக்குது பாருங்கள். 20ஆம் தேதி நல்ல ஒரு லாங்கான க்ரீன் இருக்கும். சரிங்களா? மார்னிங் சமயத்தில் என்ட்ரி கொடுக்குங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணி இண்டிகேட்டரை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நியர்லி என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடம் ஆர்எஸ்ஐயோட இடத்த பாருங்கள். இங்கேருந்து ட்ராவல் ஆகி சரிங்களா 8 ரீச் ஆகலை. சரிங்களா? அப்போ ட்ராவலில் போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஆனால் நியர் பை இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், காமாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலையே நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ப்ரீவியஸ் டேயே உங்களுக்கு காட்டியிருக்கு ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட், ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரெசிஸ்டண்ட் இங்கே தொட்டுருச்சு. சரிங்களா? இப்போ இங்கேருந்து
மேக்ஸிமம் 70யும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. 70 நம்ம 80 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஹைலி கன்ஃபர்மேஷனுக்காக. இந்த சைட் வருதுன்னா 70 இது நியர்பை வருது பாருங்கள். அப்போது மார்க்கெட் இப்போ நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நமக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சரிவு சரிங்களா. ரீசெண்டாக சரிஞ்சிட்ருக்கு சரிங்களா. மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில் இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை ரீச் ஆயிடுச்சு சரிங்களா. இங்கே நியர்பை இருக்குது சரிங்களா. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஓவராக பாட் ஆயிடுச்சு சரிங்களா. இனி சோல்டு தான் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அப்போ எல்லாமே நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகிருச்சு. எத்தனாவது கேண்டில் ரீச் ஆகிடுச்சு? 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கேண்டில் ரீச் ஆகிருக்கு. அப்போ ஃபிஃப்த்து கேண்டில் இந்த வெயிட்டேஜில் எல்லாமே ரெட்டாக இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 ஃபிஃப்த்து கேண்டில் ரெட்டாக இருக்குது. 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கேண்டில் ரெட்டாக இருக்குது சரிங்களா. 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கேண்டில் ரெட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கேண்டில் இந்த இடம் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த நாளில் ஒன்று தான் சப்போர்ட் பண்ணல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு கிடைக்காததுனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வெயிட் பண்ணக்கூடாது, ஸ்கேல்பிங்க்கு ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் சரிங்களா. அதாவது 5 to 10 மினிட்ஸ் கூட ஹை தான் சரிங்களா. நல்லா நான் டீச் பண்ணும்போது நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா 3 to 5 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகணும். அப்போது இங்கே ஆர்எஸ்ஐயோட சிக்னல் நல்லாவே இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு. இங்கே 70 80 பக்கம் நியர்பை வந்துருச்சு சரிங்களா. வெயிட்டேஜில் ஒரே ஒரு பேங்க்கை தவிர மித்த எல்லாமே ரெட்டாக இருக்குது. மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது சரிங்களா. அப்போது எல்லாமே ரெட்டாக இருக்குது. அப்போ 5வது கேண்டலோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கணும் சரிங்களா. அப்போது நான் 5வது கேண்டில் 1 2 3 4 5 இந்த கேண்டிலோட லோவை மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இப்போது இந்த லோவை மார்க் பண்ண உடனே பாருங்கள் இந்த கேண்டிலோட பவரை பாருங்கள், நல்லாயிருக்கும். விக்கோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது சரிங்களா. நீங்களாம் கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சாலே பயங்கரமாக சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடம்லாம் விக் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணாது சரிங்களா. இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக எடுக்கும்போது உங்களுக்கு ஃபியர் இருக்காது, பயம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது சரிங்களா. அப்போது இந்த கேண்டிலோட சரிங்களா, இந்த கேண்டில் அதாவது 1 2 3 4 5 நீங்கள் 6th கேண்டில் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகிடலாம் சரிங்களா. இதோட ஹை என்னன்னு பாருங்கள் 54,264 சரிங்களா. லோ என்னன்னு பாருங்கள் 54,154. கிட்டத்தட்ட இந்த ஒரு கேண்டில் உங்களுக்கு 160 பாயிண்ட் என்னவாக இருக்கும் சரிங்களா, 110 ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் என்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் சரிங்களா. இந்த ஒரு கேண்டில்லே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் என்ன போயிட்டு வந்திருக்கு பாருங்கள், 110 பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸாக அதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். அப்போ இதில் நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணுறதோ 20 பாயிண்ட் எய்ம் பண்ணுறதோ ஈஸியாக இருக்கும். அப்படி தான் இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் சரிங்களா. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது, நியர்பை வந்துருச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர் பாட் ஆயிடுச்சு, இனி சோல்டு தான் பண்ணும். அப்போ அங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கான்னு பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்கான்னு பாருங்கள். மார்க்கெட் அங்கேயுமே ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படிலாம் கிடையாது, மைல்டாக உங்களுக்கு வரைய தெரிஞ்சாலே போதும். வெயிட்டேஜ் சப்போர்ட் எடுங்க, ஒரு நாளைக்கு 4 வாட்டி நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணாலே போதும் சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு வாட்டி நீங்கள் உள்ளே போயிட்டு வாரீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியுது சரிங்களா. ஒரு 1 லேக் வச்சுருக்கீங்கன்னா 25,000 ஒரு லாட் சைஸ் அப்படின்னா உங்களால் 4 லாட் வாங்க முடியும் சரிங்களா. அப்போது 120 லாட், அதாவது 4 லாட்னா 120 பாயிண்டில் வரும். இன்ட்டு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ணாலே 1200 அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்துடும். இதில் எக்ஸிட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா. ஸோ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துடலாம் சரிங்களா. அப்புறம் இதில் நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது இந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிடுங்க சரிங்களா. 5 மினிட்ஸோட கேண்டில் நம்ம எடுத்தோம்ல ப்ரீவியஸ் கேண்டில் அதனுடைய ஹை இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கேல்பர் நம்ம நிறையா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படி இருக்கிறவங்க 3 to 5 மினிட்ஸில் சரிங்களா. இது வரைக்கும் தான் ரேஞ்ச், இந்த டைமிங் ஆயிடுச்சு இன்னும் மார்க்கெட் மூவ் ஆகலைன்னா இருக்கிற பாயிண்ட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லது சரிங்களா. அப்போது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவான ஒரு பிம்பம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பபாய், see you.